அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 2022ல ஒரு ஸ்டூடண்ட் எழுதின அவங்களோட இங்கிலீஷ் ஆன்சர் ஷீட் பார்க்க போறோம். ஸோ அவர் எப்படி இதுல 86 மார்க் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி 86 அவுட் ஆஃப் 90 அப்படின்றது ஒரு லாங்குவேஜ்ல எடுக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு சென்டம் பேப்பர். இந்த சென்டம் பேப்பர்ல 86 அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாரு, எப்படி இவரோட பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு, பேராகிராஃப்ல எப்படி எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, இந்த லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும், பேராகிராஃப் இப்படி எழுதலாமா, சம்மரி மாதிரி எழுதுமா, இந்த மாதிரி நிறைய ஒரு கேஆஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு அதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் கொடுக்க போறேன். இன்னைக்கு இருக்கிற பேலன்ஸ் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல எவ்வளவு மணி நேரம் இருக்கோ அதுல இருக்கிற நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி ஸ்கோர் பண்ண முடியும். சரியா பயன்படுத்தி படிச்சீங்கன்னா உங்களால இதை விட அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னா அந்த கிராமர் பார்ட்டை தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஸோ அந்த கிராமர்ல எந்த அளவுக்கு நீங்க ஸ்கோர் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க செக்யூர்டா மார்க் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி எல்லா எக்ஸாமினேஷன்லயுமே கிராமர் அண்ட் ஒன் வேர்ட்ஸ்ல தான் உங்களுக்கு அதிகமா மார்க் போறது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட் எழுதின அந்த கொஸ்டின் பேப்பரோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் லிங்க்ல கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ இது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 மார்க் எழுதியிருக்கிறாரு பாருங்க. இந்த 1 மார்க்ல மொத்தமா 20 மார்க்குக்கு 18 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த 18ல ஒரு 2 மார்க், ஆக்சுவலி 20 மார்க் இதுலயே 2 மார்க்கும் வந்து போச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 மார்க் வேற எதுலயாவது லூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து ஆக்சுவலி இதுல வந்து இன்கண்டிஷனல்னு வரும். ஸோ அன்னன் போட்டாரு. வேற என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ஆண்டனிம்ல தப்பு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் இதுவும் பண்ணியிருந்தானா அவரோட டோட்டல் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 88 கிட்ட வந்திருக்கும் மார்க். அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து எதுக்கு போயிருக்கிறாங்கன்னா செக்ஷன் பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா இது இஆர்ஸ் பொயட்டிக் லைன்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா, பொயட்டிக் லைன்ஸ்ல மொத்தமா எல்லாமே கரெக்ட் ஆகிட்டு 8 மார்க் எடுத்திருக்காரு பாருங்க. ஸோ அவர் ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலுமே அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் பாருங்க, எல்லாமே எழுதியிருக்கிறாரு. ஸோ த பபூன் சாட் ஆன் த கேஷியர் ட்ரீ அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஆஸ் அண்ட் லைக் இருக்கிறதுனால சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ சிமிலின்னு எழுதாம சிமிலி இஸ் எம்ப்ளாய்டு ஹியர் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. நீங்க சிமிலின்னு மென்ஷன் பண்ணா மட்டும் போதும். ஸோ ஏபி எங்கெங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க, நம்பர் கொஸ்டின் நம்பர் வெளியே, ஏபி அப்படின்றது வெளியே கொடுத்திருக்காரு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே இஆர் பொயட்டிக் லைன்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல வந்து அந்த கிராமர் போர்ஷன்ஸ் எழுதியிருக்கிறாரு. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அது எல்லாமே வருதுங்கல்ல. ஸோ 6 மார்க் 3 எழுதணும், 3 இன்ட்டு 2 மார்க் 6 மார்க் அது எழுதியிருக்கிறாரு. ஸோ வித்யா ஆஸ்கடு காவ்யா வெதர் ஷீ லைக் டு கம் டு த பார்ட்டி வித் தம் த நெக்ஸ்ட் டே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கான அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கிறாரு இது. அதுக்கப்புறம் ஆக்டிவ் பாசிவ் எழுதியிருக்கிறாரு. பிகின் வித் ஹேட் அப்படின்றது எழுதியிருக்கிறாரு. அடுத்தது பிகின் வித் ஹேட் அந்த கொஸ்டின் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுல மொத்தமா 6 மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஆர்சி எழுதியிருக்காரு. மொத்தமா 2 இஆர்சி அதுல ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா அவங்க பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போ சோல்டு. ஸோ செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த 3 மார்க்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஷார்ட் ஆன்சர் மாதிரி வருதுங்க இல்லையா, அந்த 3 மார்க்ஸ் ரெண்டுமே எழுதி ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் 3ல வந்து அந்த டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கொடுப்பாங்களா, அந்த 3 கொஸ்டினுமே எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மார்க். ஸோ 3 எல்லாத்துக்குமே சேர்த்து 9 மார்க் 3த்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க எடுக்கிற மார்க் தான். முடிஞ்ச அளவுக்கு இதுல எல்லாம் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க. பேராகிராஃப்ல ஃபுல் மார்க் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. அடுத்தது இந்த நைஸ் கப் ஆஃப் டீ அந்த பேராகிராஃப் எழுதியிருக்கிறாரு. அந்த பேராகிராஃப் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன், ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல், செகண்ட் கோல்டன் ரூல் எவ்வளவு பெருசா எழுதியிருக்கிறாரு பாருங்க ஒரு பேராகிராஃப். ஸோ அவருக்கு கொடுத்துருக்கிற மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஓகே. ஸோ அது தாண்டி இந்த கேசல்ல பார்த்தீங்கன்னா 4.5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல சினாப்சிஸ் எழுதியிருக்கிறாங்க, கண்டென்ட்ஸ் இதுல வந்து பேரு, அதாவது அந்த லெசன் நேம், அந்த லெசன் எழுதினவர் யாரு இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் இல்லை, அவரோட ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைனா கூட முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எழுதி ஃபுல் மார்க் வாங்கியிருக்காரு பாருங்க. ஸோ இதெல்லாம் அவரோட சாமர்த்தியம் தான். ஓகேங்களா. ஸோ த ஹவர் ஆஃப் த ட்ரூத் அப்படின்றது எழுதி சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறதுனால ஹாஃப் மார்க் கட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அவருக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கும். அப்புறம் மாரலும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயும் மாரல் எழுதியிருக்கிறாரு. ஸோ சில ஸ்கூல்ஸில் மாரல் எழுத சொல்கிறாங்க, சில ஸ்கூல்ஸில் வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்கள் ஸ்கூலில் எந்த அளவுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மாரல் எழுதுறது நல்லது.
ஏன்னா அவங்க அதை பேஸ் பண்ணியும் மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாங்குவேஜ்ல எப்படிடா மார்க்ஸ் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல விளக்கெண்ணெய் வச்சு காத்திருப்பாங்க அவங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. மிஸ்டேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இல்லாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செமி மாடல், குவாசி மாடல் வேர்பு அந்த மாதிரி ஹோமோஃபோன்ஸ் எல்லாம் வரதுக்கு இருக்கு பாருங்க. அதுவுமே வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ரைட்டிங் காம்பிடன்சிஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதுக்குமே வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணல. லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அட்ரஸ் அந்த என்வலப் எழுதி அதுவுமே ஃபுல் மார்க் வாங்கியிருக்காரு. 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் பயோடேட்டா அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த காம்போசிஷன் மாதிரி ஒன்று வரும்ல, அதுவுமே எழுதி அவர் வந்து 4.5 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக எழுதியிருக்காரு. லாஸ்டா விட்ட பேஜஸ் எல்லாமே வந்து டேஷ் போட்டு அடிச்சிருக்காரு. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஈஸி தான். ஆனால் அது ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படின்றது அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படின்றது இந்த பேப்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுத பாருங்க. டோட்டலாக 86 மார்க் எடுத்திருக்காரு. அதில் ஒரு மார்க் அங்கங்கே போச்சுனாலும் நமக்கு வந்து ஏன்னா 2 மார்க்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லேயே ஒன்று இந்த 20 மார்க்ஸ்லேயே போயிடுச்சு. பேலன்ஸ் ஆஃப் மார்க் கட் பண்ணி அந்த 4 மார்க் போயிடுச்சு. ஸோ மொத்தமாக 4 மார்க் போக 86 மார்க் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. இந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஒரு ஜஸ்ட் ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்.